முதல்ல ஒரு ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் முக்கியமாக தேவை. ஒன்று, நம்மளோட சிஸ்டமில் ஜேடிகே ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அப்புறம் ஜாவா ப்ரோக்ராமை டைப் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஐடிஇ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த ஜேடிகே ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும்னா Oracle அப்படிங்கிற சைட்டில் கிடைக்கும். நீ ஜேடிகே அப்படின்னு கூகுளில் தேடினா இந்த ஜாவா டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு நம்மளோட ஓஎஸ் என்ன, நம்மளோட லேப்டாப்லேயோ இல்லை நம்மளோட சிஸ்டம்லேயோ என்ன ஓஎஸ் போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட இந்த ஜேடிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கணும். இது லினக்ஸ் இருக்குது, மேக் ஓஎஸ் இருக்குது, விண்டோஸ் இருக்குது. பெரும்பாலும் நம்ம விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த விண்டோஸில் installer.exe அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோடு கொடுக்குறேன், இங்கே வருது, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதை நான் இப்போது இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு, இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டுன்னு வழக்கமாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டுன்னு வந்துடுச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஜாவா ப்ரோக்ராமை டைப் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஐடிஇன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணணும். வழக்கமாக எக்லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியை தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்லிப்ஸ் ஐடிஇ அப்படின்னு போட்டோன்னா கூகுளில் இது வருது இல்லையா, இதை டவுன்லோட் பண்ணிக்கணும். எக்லிப்ஸ் ஐடிஇ. இதில் இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணால் இங்கே நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். இதில் நமக்கு தேவையானது என்னென்னா ஜாவா டெவலப்பர் அப்படிங்கிற இந்த எக்லிப்ஸ் ஐடிஇ தான் நமக்கு தேவைப்படும். அதனால் இதில் இருக்கிற இந்த விண்டோஸுக்கு தேவையான இந்த ஐடியை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இங்கே டவுன்லோட். இந்த டவுன்லோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ஜிப் ஃபைலாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ஷோ ஃபோல்டர் இதை கிளிக் பண்ணோன்னா இந்த ஜிப் ஃபைல் இருக்கு இல்லையா, இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படிங்கிறத கொடுக்கணும். இதில் இதே ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இந்த எக்லிப்ஸ் ஃபோல்டருக்குள்ளே எக்லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இதை ரன் பண்ணணும். இதில் ஒர்க் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான டைரக்டரி கேட்குது. எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்னே இருக்கட்டும், அப்படி டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். லான்ச். இதில் கிரியேட் ஏ நியூ ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்ட்டுருக்கா, அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு நேம் கொடுத்துப்போம். சும்மா நம்ம ஜாவா ப்ராஜெக்ட்னே கொடுப்போம், அல்லது ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுப்போம். ஜாவா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட், இதில் ஃபினிஷ். பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நம்ம ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஜாவா ப்ரோக்ராம்ஸ் இங்கே இருக்குது. இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த சோர்ஸ் எஸ்ஆர்சி அப்படின்னா சோர்ஸ்னு அர்த்தம். எஸ்ஆர்சியை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன, சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் தான். பிரிண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பிரிண்ட் வேரியபிள்ஸையே நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கான நேமாக கொடுத்துருவோம். ஐடி கிளிக் பண்ணி இதில் பிரிண்ட் வேரியபிள்ஸ் .java அப்படிங்கிறத கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு ஜாவா ஃபைல் அப்படிங்கிறதுனால .java அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபினிஷ். இப்போ இங்கே இந்த பிரிண்ட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஜாவா ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இதில் நம்மளோட ப்ரோக்ராம் என்ன, ஃபஸ்ட் லைன் சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 2 ஸ்லாஷ் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்தாலும் அது இந்த ப்ரோக்ராமில் ரன் ஆகாது. அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நாம் இந்த ப்ரோக்ராமை புரிஞ்சுக்கிறதுக்காக, நமக்கு டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்களே தவிர அந்த லைன் ரன் ஆகாது. அதே மாதிரி இங்கேயும் இந்த டிக்ளேர் வேரியபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் ரன் ஆகாது. ஏன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பிரிண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் ரன் ஆகாது. இப்போ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பப்ளிக் கிளாஸ் பிரிண்ட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறத அங்கே டைப் பண்ணுவோம். பப்ளிக்
கிளாஸ் print variables கொடுத்து என்டர். அடுத்தது இந்த கிளாஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த ஓப்பனிங் பேராந்திசிஸை கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இது ஐடிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோசிங் பேராந்திசிஸும் வந்துடுது. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங்கில் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஸ்கொயர் பிராக்கெட் ஸ்பேஸ் args. இப்போ ஒரு ஜாவா ப்ரோக்ராமில் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த மொத்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கணும், அதோட பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் இந்த கிளாஸ் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுப்போம். கார் அப்படிங்கிறத இங்கே நம்ம ஒரு கிளாஸாக டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த காரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட கலர் என்ன, அதோட மாடல் என்ன, எந்த இயரில் அது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டுச்சு, அதில் எத்தனை பேர் போகலாம், இந்த மாதிரியான அடிப்படையான டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த கார் அப்படிங்கிற அந்த கிளாஸோட ஆட்ரிபியூட்ஸ். இந்த கார் என்னென்னலாம் பண்ணும், எப்படி இந்த கார் ஃபங்க்ஷன் ஆகும், டோர் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுலாம் இது ஒன்றும் ஒவ்வொரு ஆக்ஷன். அப்போ அந்த ஆக்ஷன்ஸை குறிக்கிறதுக்கு மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது C++, சி ப்ரோக்ராம்லலாம் அதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஆக்ஷன் அது பண்ணுது அப்படின்னா அது மெத்தட் ஜாவாவை பொறுத்த வரைக்கும். அப்போது கார் அப்படிங்கிற கிளாஸில் காருக்குன்னு சில ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறோம். காருக்குன்னு சில பிஹேவியர்ஸ் இருக்குது, அதை மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே print வேரியபிள்ஸ் அப்படிங்கிற கிளாஸை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். print வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னா, முதல்ல வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். வேரியபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கண்டெய்னர் மாதிரின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம வீட்டில் ஜீனி போட்டு வச்சுக்கிற ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம ஜீனியை கொட்டிட்டு வெளியில் அந்த கண்டெய்னர் மேலே சுகர் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரை எடுத்து ஒட்டி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நம்ம அதை பார்த்தோன்னே தெரியும் இது ஜீனி கொட்டி வச்சுருக்கிற ஒரு கண்டெய்னர் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம் கிளாஸில். அந்த ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் என்ன, அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் என்ன, அந்த ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இது ஒன்றும் இப்போ நேம் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னர். அந்த நேமுக்கு நேராக அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் இருக்கும். அதுதான் அந்த கண்டெய்னருக்கான வேல்யூ. இப்போ இங்கே வேரியபிள்ஸ் அப்படின்னு வரும்போது நேம் அப்படிங்கிறது வேரியபிள். அந்த நேமுக்கு நேராக இப்போ அஸ்வின் அப்படின்னு போடுறோன்னா அதுதான் அந்த வேரியபிளுக்கான வேல்யூ. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம், print வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கிளாஸ் என்ன பண்ணணும், அந்த வேரியபிள்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட்னா பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இங்கே print அப்படிங்கிற அந்த கீவேர்டை பயன்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படிங்கிற இந்த மெத்தடை இப்போ இங்கே டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கு ஓப்பன் பேராந்திசிஸ். இதில் முதல்ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். டிக்ளரேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு நேம் வைக்கிற மாதிரி அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ரோல் நம்பர் அப்படின்னு கொடுப்போம். ரோல் நம்பர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டோட வேரியபிள். அப்போ அந்த ரோல் நம்பர் என்னவாக இருக்கணும், நம்பராக இருக்கணும். அது டெக்ஸ்ட்டாக இருக்க முடியாது, வேறு எதுவும் கேரக்டர்ஸாக இருக்க முடியாது. அப்போ ரோல் நம்பர் ஒரு நம்பராக இருக்கணும் அப்படின்னா அது இன்ட் அப்படிங்கிற டைப்பில் இருக்கணும். ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒரு டைப் இருக்கும். இன்ட் அப்படிங்கிறது வந்து நம்பரை குறிக்கிறதுக்காக வைக்கக்கூடிய டேட்டா டைப். இந்த ரோல் நம்பருக்கு ஈக்குவல் டு 1, அதாவது ரோல் நம்பரை நம்ம இன்டீஜர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோம். அந்த ரோல் நம்பருக்கு 1 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுறோம். அதுக்கடுத்தது ஒரு செமிகோலன் கொடுத்துட்டு என்டர் கொடுக்கணும். அந்த செமிகோலன் கொடுக்காம நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல எரர் வரும். அடுத்தது ஸ்டூடெண்ட்டோட நேம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸ்டூடெண்ட்டோட நேம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு வேரியபிள்.
அப்போ நேம் அப்படிங்கிறத வந்து நம்ம எதில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, நேம் வந்து செட் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ அஸ்வின் அப்படின்னு இருக்குன்னா ASHWIN அப்படின்னு அஸ்வின் எழுதுறோம்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸாக இருக்குது. இப்போ கேர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப்பும் ஜாவாவில் இருக்குது. இந்த கேர் அப்படிங்கிற டேட்டா டைப் என்ன ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா, ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டரை மட்டும்தான் சேவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேடுன்னு கொடுத்துப்போம். கிரேட் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்து கேரக்டர் அப்படிங்கிற அந்த டேட்டா டைப்பில் ஒரு டேட்டாவை கொடுத்துப்போம். இப்போ நமக்கு நேம் வேணும் அப்படின்னா அது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் நமக்கு நேம் அப்படின்னு வருது. இப்போ குரூப் ஆஃப் கேரக்டர்ஸை டைரெக்டாக எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டைப்பில் நம்ம நேம் அப்படிங்கிற வேரியபிளை க்ரியேட் பண்ணி ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம அஸ்வின் கொடுப்போம். இப்போது நமக்கு 3 வேரியபிள்ஸை இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதாவது ரோல் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ரோல் நம்பர் வந்து நம்பராக இருக்கணும், அதனால் இன்டிஜர் அப்படின்னு கொடுக்குறோம். கிரேட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை கொடுத்துருக்கோம். அந்த கிரேட் அப்படிங்கிற வேரியபிள் ABCD அப்படிங்கிற சிங்கிள் கேரக்டர் தான் வேணும், அதனால் கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப்பை இதில் கொடுத்துருக்கோம். அடுத்து நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த நேம் வந்து நமக்கு செட் ஆஃப் கேரக்டர்ஸாக இருக்கணும், அதுக்கு தனியாக ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை நேமுக்கு கொடுத்துருக்கோம். ஒன்றுக்குமே நம்ம வேல்யூவையும் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம கிளாஸோட முக்கியமான வேலை என்ன, பிரிண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த டேட்டாஸை அப்படியே டிஸ்பிளே பண்ணணும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸ் ரோல் நம்பர் 1, கிரேடு A, நேம் அஸ்வின் அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println பேரந்திசிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரோல் நம்பர் அப்படின்னு கொடுத்து இந்த பேரந்திஸை க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் println கிரேடை கொடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் println நேம் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம சேவ் பண்ணிப்போம். Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஏதோ எரர் வருது. ஓகே. இந்த கேர் அப்படிங்கிற இந்த கிரேடுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிங்குக்கு எப்படி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி கேரோட கேரக்டரையும் கேரோட வேல்யூவையும் நம்ம கோட்ஸில் கொடுக்குறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். இது சேவ் பண்ணிவிட்டு இந்த ரன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா ரன் ஆகிடுச்சு. 3 வேல்யூவையும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அதாவது ரோல் நம்பர் என்ன 1, கிரேடு என்ன A, நேம் என்ன அஸ்வின், இது 3யும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராமை போய் பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பிரிண்ட் வேரியபிள்ஸ், மெயின் மெத்தட், இந்த டிக்ளேர் வேரியபிள்ஸில் 3 வேரியபிளை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. 1 நம்பருக்கு இன்டீஜர் அப்படிங்கிற டேட்டா டைப் வரும், அதுக்கு வேல்யூ வந்து 10 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து மெசேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற அந்த டேட்டா டைப்பை கொடுத்துருக்காங்க. அந்த மெசேஜுக்கான வேல்யூ என்னன்னா ஹலோ ஜாவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரைஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பிரைஸுக்கான டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள், ஏன்னா இங்கே டெசிமல் நம்பராக இருக்குது. இன்டீஜர் நம்பர்னா ரவுண்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். டெசிமல் நம்பரை சேவ் பண்ணுறதுக்கு டபுள் அப்படிங்கிற அந்த டேட்டா டைப்பை இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ 3க்கும் வேல்யூவை இதில் அசைன் பண்ணியாச்சு. இப்போ வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் println அப்படிங்கிறது வந்து வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட். இதில் த வேல்யூ ஆஃப் நம்பர் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம இது மாதிரி எதுவும் அங்கே கொடுக்கல. இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே, இந்த பிரிண்ட் மெத்தடுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அது பிரிண்ட் ஆனதுக்கு பிறகு இந்த ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிற அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். த வேல்யூ ஆஃப் நம்பர் அப்படின்னு போட்டு ஒரு கோலன் போட்டு 10 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். இங்கே டபுள் கோட்ஸில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். இங்கே கொடுக்குற வேரியபிள் அப்படிங்கிறது வந்து வேரியபிளோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி த மெசேஜஸ் அப்படிங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த வேரியபிளில் மெசேஜோட வேல்யூ என்ன இருக்கோ அது இங்கே பிரிண்ட் ஆகும். ஹலோ ஜாவா அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி த பிரைஸ் இஸ் அப்படிங்கிறது டபுள் கோட்ஸில் இருக்கிறதுனால அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த ப்ரைஸோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 19.99 அது பிரிண்ட் ஆகும். அதுதான் இங்கே அவுட்புட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ப்ரோக்ராமை இப்போ டைப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோன்னா த நம்பர் இஸ் 10, த மெசேஜ் இஸ் ஹலோ ஜாவா, த ப்ரைஸ் இஸ் 19.9 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த கிளாஸ் அப்படிங்கிறது எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சுன்னா வேரியபிள்ஸோட வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த கிளாஸ், இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். வேரியபிள் டிக்ளரேஷன்னா என்ன, டிக்ளரேஷன்னா
அது என்ன டைப் வேரியபிள் அப்படிங்கிறத சொல்கிறது. அது இன்டீஜர் வேரியபிளா, அதாவது நம்பரா, ஸ்ட்ரிங் வேரியபிளா, அது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸா, அல்லது டபுள் வேரியபிளா, அதாவது டெசிமல் நம்பரில் அதோட வேல்யூ இருக்குமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு, அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டிக்ளரேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸை அசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஈக்குவல் டு போட்டு அந்த வேரியபிளுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் ஈக்குவல் டு 10 அப்படின்னா அந்த 10ங்கிற அந்த வேல்யூவை நம்ம நம்பர் அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். அசைன்மெண்ட் அப்படிங்கிறது வேரியபிளுக்கான வேல்யூவை கொடுக்கறது. டிக்ளரேஷன் அப்படிங்கிறது வேரியபிள் என்ன டைப் அப்படிங்கிறத சொல்கிறது. இந்த வீடியோவில் நான் அடுத்தடுத்த ப்ரோக்ராமை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.